நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருத்தி பால் பாயாசம். இன்க்ரீடியன்ட்ஸ்: காட்டன் சீட், ஜாகரி, கார்டமம், ட்ரை ஜிஞ்சர், கோகோனட், சேமியா. எங்கள் அப்பா செய்யும் பருத்தி பால் பாயாசம் வாங்க பார்க்கலாம். பருத்தி விதையை இந்த அளவுக்கு அரைச்சி நல்லா பாலாக எடுத்து வச்சு பாலை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வரும்போது 20 கிராம் அரிசி மாவை தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஏன் சேர்க்குறோன்னா, பாயாசம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். இரநூத்தி 50 கிராம் சேமியா சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காயை நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கோம். மண்டை வெல்லம் போட்டு உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா சீனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இருபது கிராம் சுக்கை நல்லா தூளாக்கி சேர்த்துக்கோங்க. பாயாசம்னால இனிப்புன்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. இந்த பாயாசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது காரமும் இருக்கும், ப்ளஸ் இனிப்பும் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எந்த ஊருன்னு தானே பார்க்குறீங்க? இதுதான் மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் பாயாசம். எங்கள் அப்பத்தா செய்யும் பருத்தி பால் பாயாசம். பருத்தி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சுட சுட பரிமாற போகிறாங்க எங்களுக்கு.